அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு உண்மையான முஸ்லிம், அல்லாஹ்வை நம்பி வாழக்கூடிய ஒரு மூமின், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தனக்கு எதை விரும்புகின்றானோ அதை தன்னுடைய சகோதரனுக்கு விரும்புவான். கொஞ்சம் கவனத்துக்கு கொடுங்க. ஒரு உண்மையான முஸ்லிமானவன், ஒரு மூமினானவன் தனக்கு எதை விரும்புகின்றானோ அதை தன்னுடைய சகோதரனுக்கு விரும்புவான். தனக்கு விரும்புவதை தன்னுடைய சகோதரனுக்கு விரும்பவில்லை என்றிருந்தால் அவனிடத்தில் ஈமான் பூரணமில்லை, அவன் உண்மையான மூமினும் கிடையாது. அப்ப தனக்கு நாம ஒவ்வொருத்தரும் தனக்கு விருப்பம் என்று நாங்க யோசிக்கும் எதை விரும்புறோம்? பொதுவாக உலகத்தை தான் நாங்க முன்வைப்போம். உலகத்தில் எனக்கு வாகனம் இருக்கணும், எனக்கு வீடு இருக்கணும், எனக்கு நல்ல மனைவி இருக்கணும், நல்ல பிள்ளைகள் இருக்கணும், எனக்கு கௌரவம் இருக்கணும், கண்ணியம் இருக்கணும், நான் எல்லோரும் மதிக்கப்படக்கூடிய இருக்கணும், இதைத்தான் நாங்கள் விரும்புவோம். ஆனால் இந்த ஹதீஸுக்கு நபிகளார் சொல்லக்கூடிய விஷயம் நிரந்தரமாக விரும்பக்கூடிய விஷயம். நிரந்தரமாக விரும்பக்கூடிய விஷயம். வீடு இன்றைக்கு இருக்கும், பிஜேபி கவர்மெண்ட்ல உடைப்பான். உடைக்க மாட்டானா? அது இலங்கையிலையும் அது இருக்குது, இந்தியாவிலும் இருக்குது. அப்ப இல்லாம போயிடும். ஒரு வாகனம் வாங்கும் ஒரு காலத்துல பழசாயிரும். நல்ல மனைவி, அழகான மனைவி ஒரு காலத்துல கிளவி ஆயிடுவான். அப்ப எல்லாம் அழிஞ்சு போறது. பிள்ளைகளை அன்போட வளர்ப்போம், அதே பிள்ளைகள் நம்மளை உதாசீனம் பண்ணும். இந்த கிழவனால பெரிய கஷ்டமா கிடைக்கும். முதியோர் இல்லத்துல கொண்டு வருவான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மூமின் தன்னுடைய சகோதரனுக்கு விரும்புவான், தனக்கு விரும்புவதை அவனுக்கு விரும்புவான். எதை சொன்னார் சொன்னால், ஒவ்வொரு மூமினும் விரும்புவது சொர்க்கத்தை. அப்ப யாரை கண்டாலும், யாரை நம்ம கண்டாலும், அது முஸ்லிமானவன் முஸ்லிம் அல்லாதவரா இருந்தாலும், இந்த மனிதனை நான் எவ்வாறு சொர்க்கத்துக்கு கொண்டு போவது அப்படி யோசிக்குவோம். யாரை கண்டாலும் எந்த காரியத்தினூடாக இவரை அல்லாஹ்வின் பக்கம் சேர்ப்பது, இவரை சொர்க்கவாதி ஆக்கிறதுக்கு நான் என்ன செய்யலாம்? அன்புள்ள சகோதரிகளே, நாம் ஒரு மூமினை சொர்க்கவாதி, ஒரு நம்முடைய நண்பரை சொர்க்கவாதி ஆக்குவதற்கு பதிலாக அவனை நாங்கள் நரகவாதி ஆக்கிட்டீங்க. அல்லாஹ்வுடைய அழைப்பு அதான் சொல்லப்படுகின்றது. வாங்க பள்ளி போட்டு கூப்பிடுறது வெக்கப்படுறோம், வெக்கமாறி வாங்கல பள்ளி கூப்பிடுறது வெக்கமாறி. பிறரை பற்றி ஊழல்